நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன என்ன இங்க பாரு. என்னக்கா நீங்க தூங்கிட்டு இருந்ததா அம்மா சொன்னாங்க. நீங்க என்னடான பையனோட பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றான்? நீயே கேளு சொல்லுவா. அண்ணம்மா அம்மாட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? என்கிட்ட சொல்லு சொல்லு சொல்லு. ஹேய் சிரிக்கிற பாருங்களேன். ஐயோ செல்லம். எங்கே சிரி சிரி இன்னொரு வாட்டி சிரி. விஜய் தினம் என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வரியே, உனக்கு கஷ்டமா இல்லையா? இதுல என்னக்கா கஷ்டம்? வீட்டு பக்கத்து பஸ் ஏறினா இங்க வந்து இறக்கி விடுறான் இல்லையா? பஸ்ல வரியா? ஏன் ஆட்டோல வர மாட்டியா? ஆரம்பத்துல எல்லாம் நான் ஆட்டோல தான் போயிட்டு இருந்தேன். இந்த ஆட்டோக்காரங்கல்ல ஆட்டோல ஏறணும்னே பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோலுக்கு 50 100ன்னு கேட்பாங்க. அப்புறம் இறக்கணும்னு சில்லறை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு ஆட்டோக்காரல்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தான். நான் பயந்துட்டேன். அதனால அப்பத்துல இருந்து நான் பஸ்லயே தான் போறேன். நீ நிறைய போய் சொல்லுவியா? சும்மா கேட்டேன். விஜய் நீ நல்லா இருக்கியா? எனக்கா நல்லா இருக்கியா? எனக்கா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். விஜய் இது வரைக்கும் உன் குடும்ப பிரச்சனையில நான் தலையிட்டதில்லை. இதுக்கு மேல நான் பேசாம இருந்தா நான் உனக்கு மட்டும் துரோகம் பண்ணல, பெண்களுக்கே துரோகம் பண்றேன். உன் மாமியார் வீட்டுல என்ன நடக்குது? நீ ஒண்ணுமே சொல்லலைனாலும் உன் முகம் காட்டி கொடுக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லு. ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல உங்ககிட்ட தானேக்கா வருவேன். என் சுமைய நானே சுமக்க விரும்புறேன். யார் மேலும் ஏத்த நினைக்கல. நீங்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. சச்சே, இதுல தப்பா எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு பொம்பளை எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன சுமையா இருந்தாலும் சரி தாங்கிக்குவா. நீ ஏன் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. என் அக்காவை கலக்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். அதுக்கு இல்லம்மா. அக்கா உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நிம்மதி வருது. ஒரு பொண்ணால தனி நின்று ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை வருது. உங்க முகத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுறேன். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி, அப்ப இந்த அக்கா ஒண்ணு செஞ்சா கோச்சிக்க கூடாது. இந்த பாரு, ஒரு பஸ் பிடிச்சா இதுல எவ்வளவு இருக்கு என்ன இருக்குன்னு நல்லா தெரியும். ஒன்னும் பேசக்கூடாது. சரி. அக்கா நான் போய் பிரபா அக்காவை பார்த்துட்டு வந்துட்டுமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாப்பா தூங்குதா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேண்டாம். ஜூஸ் புழிச்சு தரட்டுமா? கொடுங்க.
ஏண்டி கீதா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு பழம் தாண்டி சாப்பிடுறது? அவளுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு உனக்கு தோணல? இன்னைக்கு நான் தான் விரதம், நான் தான் சாப்பிடுவேன். ஆமாம்மா, குழந்தை காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. ஒரு அன்னாச்சி பழம், ஒரு 4 ஆப்பிள், ஒரு 1/2 டசன் பழம், இப்போ ஒரு 8 சாத்துக்குடி, அவ்வளவுதான். பாத்துடி, சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட போற. அப்புறம் மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏய் கீதா, அந்த தோலெல்லாம் அப்படியே வைக்காத. ஈமைக்கு போது எடுத்து வெளியில போடு. சரிம்மா, இந்த 144க்கு வேற வேலையே இல்ல. எனக்கு வேலை வைக்கலன்னா அதுக்கு தூக்கமே வராது. ஏய், ஏய், யாரா அது? அண்ணா, அந்த திமிரு புடிச்ச கீதா தானே இந்த தோலை போட்டுச்சு. ஏய், எதுக்கு இப்ப வண்டி மேல குப்பை போடுற? ஏதோ தெரியாம போட்டேன், சாரி. தெரியாம போட்டியா? மூஞ்ச பாரு. என்னதே மூச்சு பாரா? ஆமா, நான் தெரிஞ்சுதான் போட்டேன். இப்ப என்ன பண்ணுவ? கைய உடைப்பேன். ஆமா. கைய உடைச்சிருவியா? முதல்ல இந்த இடத்துல இருந்து வண்டியை காலி பண்ணு. உன் வீட்ல ஒண்ணு நிறுத்தல, ரோட்ல தான் நிறுத்திருக்காங்க. கீழே வருவல்ல, எல்லா தோலையும் எடுத்து உன் தலையில போடுறான். வா குட்டி பிசாசு. ஏய், நான் சொல்லினே இருக்கேன், நீ எடுத்து போட்டுக்கிட்டு. என்னங்க கீதா, கொஞ்சம் பார்த்து போடக்கூடாதா? அது நான் ஒண்ணு போல, விஜயக்கா தான் போட்டா. ஐயோ, ஓ, விஜி போட்டாங்களா? நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குல்லடா? அண்ணா, உங்க தலையில சூப்பரா இருக்குண்ணா. அக்கா, என் மேலாச்சும் கொஞ்சம் போடுங்கக்கா. குடு. ஏய் கீதா, ஐயோ அம்மா. நல்லா இருக்கு. அண்ணா நல்லா இருக்கா? சூப்பர், அம்சமா இருக்கு. வாங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். ஏன் கண் கலங்கி இருக்கு? ஒண்ணும் இல்ல. நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். Oops. Sorry. Excuse me. ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? முகம் ஒரு மாதிரி இருக்கு. சாத்துக்குடி புழிஞ்சதுல கண்ணை கொஞ்சம் பட்டுடுச்சு. ஒதுங்க வரது தெரியல. தண்ணி என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு? தண்ணியை மாத்த மாட்டேன். சுந்தரி குட்டி, அடடே வேலு, வா வா. என்ன முதல்ல எல்லாம் கொல்ல பக்கம் வருவேன், இப்ப வாசல் வழியா தைரியமா வர ஆரம்பிச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. எனக்கு என்ன வாங்கி வந்திருக்க? இல்ல எப்போதும் போல வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கியா? நான் வெறும் கையை வீசிட்டு வரல, அல்வா வாங்கி வந்திருக்கேன். அல்வா வாங்கி வந்திருக்கோம்னு வெறும் கையத்தான் காட்டுற. இது உனக்கு இல்ல, பெரிய பாக்கு. பெரிய பெரிய பணக்காரங்களுக்குலாம் வெறும் கையில தான் அல்வா தரணும். அவனும் ஈஸியா ஏமாறுவானுங்க. பாப்பாக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதத்தான் பெரியம்மா நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாங்களே. அடச்சி, நைட்டு பூரா அது ஒரே அவஸ்தைப்பட்டு காலையில தான் கண்ணு முழிச்சிருக்கு. இந்த விஷயத்த பெரியப்பா கிட்ட சொல்லி அவர் நெஞ்ச டச் பண்ணி சில்ல கறந்து போனாலும் வந்திருக்கேன். போகும்போது என்னோட மாமூல மறந்துடப்படாது. எப்பயும் போல பின்னாடி வா, காம்பவுண்ட் சார் வழியாவும் ஷேர கொடுத்துறேன். பெரியப்பா எங்க? இந்த ரூம் தான். போ போ. இங்க இருக்கா? ஆமா. பெரியப்பா, பெரியப்பா. அட உதவாக்குற, நீ எங்கட வந்தீங்க? அப்படியே அப்படியே. அதே நெத்தி, அதே கொஞ்சோண்டு தலைமுடி உங்க பேரனுக்கு, அதே காது. இப்படி வாங்க, இப்படி வாங்க. அப்படி நில்லுங்க. அதே கண்ணு, அதே வாய், அதே கண்ணு அடிச்சு, அதே மூக்கு, அதே கோவம், அதே கோவம். பெரியப்பா, உங்க பேரை உங்களை மாதிரியே உரிச்சு வச்சிருக்கா. உங்களை சுத்தி சுத்தி எப்படியாவது ஒரு 6 வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலான்னு பாக்குறேன். ஒரு வித்தியாசம் கூட தெரியல. இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களை சந்தோஷப்படுத்தலான்னு தான் வந்தேன். எனக்கு இதெல்லாம் சந்தோஷம் இல்ல. பெரியப்பா
பொய் சொல்றாரு, பெரியப்பா பொய் சொல்றாரு. சுந்தரி குட்டி, பெரியப்பா வாயால தான் அப்படி சொல்றாரே தவிர மனசுக்குள்ள அவ்வளோ ஆசை. ஏன் பெரியப்பா உண்மையை சொல்லுங்க, உங்க பேரனுக்கு பெரிய எஸ்டேட் வாங்கி வைக்கணும், அதுக்கு என்ன மேனேஜர் ஆக்கணும் அப்படிலாம் ஆசை இல்ல? ஏதோ ஒண்ணு தடுக்குது, அந்த தடுக்கிறத உடைக்கதான் நான் வந்திருக்கேன். அப்படியா? எப்படி உடைக்கிறதா உத்தேசம்? சொல்றேன் கேளுங்க, லிஸ்டோடில வந்திருக்கேன். நம்ம உங்க பேரன் போன்ற ஆஸ்பத்திரி புனிதமாயிடுச்சு, அதுக்கு வெள்ளை அடிக்கணும், கணபதி ஓம் வளர்க்கணும், அதுக்கு 1,40,000 ரூபாய் செலவாகும். அடுத்தது அந்த ஆஸ்பத்திரிக்கு ஒவ்வொரு நர்ஸுக்கும் 100 ரூபாய் மேனி கொடுத்தா கூட 25,000 ரூபாய். அதுல ஒரு நர்ஸ் ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு பாப்பா பக்கத்திலே இருந்துச்சு, நம்ம ஆளு, அதுக்கு ஒரு 50,000 கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம ஜவுளி கடை குட்டி முதலாளி பிறந்திருக்கான், எத்தனை வருஷமா நம்மகிட்ட வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் அப்படி இப்படி போட்டா கூட முன்ன பின்ன பார்த்தா ஒரு 75,000 ரூபாய். ஆக மொத்தத்துல 3 லட்சம் ரூபாய் வருது. குட்டி திருட்டு பெரியப்பா, பெரியப்பா மறுபடியும் இந்த மாதிரி வந்த கைய கால ஓடிச்சு விட மாட்டேன். என்னய்யா, ஐயாவுக்கு நீ அல்வா குடுக்குறோம்னு அவர் உனக்கு கொடுத்துட்டாரா? பரம்பரை பணக்காரன்னா ஈஸி அல்வா கொடுத்துடலாம், இவன் கட் பீஸ் வைத்தவன் தானே. ஆமா, பெரியம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க ஐயா. கோயிலுக்கு போயிருக்காங்களா? அங்க ஒரே அமுக்கா கோழி மாதிரி அமைக்கிற வேண்டியதுதான். இதோ வரேன், முயற்சி பண்ணும். சுந்தரி குட்டி, நான் வரட்டுமா? கோயில் போயிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போறேன், நீ அங்க வந்துடுனா? சரி, போயிட்டு வா. வேலு, என்னடா பாத்தும் பார்க்காத மாதிரி போற? போக பெரியம்மா, நானும் பாப்பாவும் ஏழைதான், இந்த பணக்காரங்குறவே எங்களுக்கு வேணாம். குழந்தையும் பாப்பாவும் நல்லா இருக்கு, உங்ககிட்ட சொல்லுதான் அந்த வீட்டுக்கு வந்தேன். வர வழியில பெரியப்பா பாப்பா நான் கனவுக்கு நினைக்கல, நேரம் வந்த உடனே குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டார். நல்லா இருக்குன்னு சொன்னேன். யார் ஜாடியில இருக்கு அப்படின்னு கேட்டார். பாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க கூடாது, உண்மையை சொல்லிட்டேன். பெரியம்மா ஜாடையில இருக்குன்னு சொன்னதுதான் தாமதம். என்னை அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அவமானப்படுத்திட்டாரு. இந்த வீட்டுல ஏழைங்களுக்கு இடம் இல்லை, நான் வரேன். டேய், ஒரு வார்த்தைக்காவது அவர் மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? எப்படி பெரியம்மா சொல்லுவேன்? உங்க உப்ப தின்னு வளர்ந்த உடம்பு இந்த நாக்கு பொய்யெல்லாம் சொல்லுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, அதை பெருசா எடுத்துக்காத. என்ன, என்னால அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்க முடியாது. பிரபாவியும் குழந்தைய பத்திரமா பாத்துக்க. இதை நீங்க சொல்லணுமா? எனக்குன்னு கடமை இல்லை. அதுவும் குழந்தை உங்க ஜாடையே இருக்கு, அதே முகம், அதே கண்கள், இதே சிரிப்பு தான். பெரியமா, போகும்போது உங்க கொண்டையில இருக்க பூவை கொடுங்க, குழந்தை தலையில வச்சு பின்புறம் பார்த்தாலும் உங்க ஜாடையா இருக்கான்னு பாக்குறேன். என்ன சந்தோஷத்தை பாரு. ஏன் பெரியமா, நம்ம மட்டும் சந்தோஷப்பட்டா போதுமா? உங்க பேரன் பிறந்தது இந்த ஊரே சந்தோஷப்பட வேணாம்? கொஞ்சம் பணம் தான் கொடுங்க, லிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த லிஸ்ட் எல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. என்ன, மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் கொடுப்பீங்கல்ல? தரேன் போ. சுந்தரி, இந்த சாதத்தை குழைவா வடிச்சு ரசத்துல காரத்தை கம்மி பண்ணி இந்த புள்ள பெத்தவங்க கொடுப்பாங்கல்ல, போயிட்டாங்களா? பணம் வந்துருச்சு, நம்ம 2 பேரும் ஜாலியா எங்க சுத்தலாம். வா. அறிவு இருக்கா உனக்கு? பிரபா பாப்பாவையும் குழந்தையும் யார் பாத்துக்குவாங்க? யார் பாத்துக்குவாங்களா? இப்படி எல்லாரையும் பாத்துக்கிட்டு தான் நம்ம சந்தோஷத்தை யார் பாத்துப்பாங்க? இந்த பணக்காரங்க அவங்க பாத்துப்பாங்க, நம்மள பார்க்காத ஆள் இருக்காது. நீ எப்படி ஹாஸ்பிட்டல் சேர்ந்துரு, நான் போறேன். வரட்டுமா? அதுவும் சரிதான், வரட்டுமா? ஆமா, பெரியம்மா எவ்வளவு காசு கொடுத்தாங்க? அடிப்பாவி, பேசிட்டு இருக்கும் போதே நோட் அடிச்சு போயிட்டாளே. என்னடா ஆச்சு? சும்மா இருமா. சும்மா இருமாண்ணா? நீ எப்போது என் மேல பாசமா இருந்திருக்கியா? அந்த ஹவுஸ் ஓனர் மேல தான் பாசமா இருக்க. கண்ணா, உன் மேல பாசம் இல்லாம இருப்பேனா? பசம் இருக்க இடத்துல பாசம் இருக்க மாதிரி நடிக்கிறேன்டா. வாங்க வாங்க வாங்க. என்னடா சாத்துல கோலம் போட்டுட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா. ஏய், நீ ஒண்ணு இல்லன்னா ஏதோ தப்பு பண்ண போறேன்னு அர்த்தம். என்ன தப்பு பண்ண போற? தப்பு பண்றதும் கோலம் போடுறதும் சின்ன வயசுல சகஜம். நேரம் வந்தா தானா திருந்துறான், என்ன மாதிரி. என்னப்பா சாப்பிடுற? ரசம் சாதமா? ஐயே, அப்பா இவ்வளவு வெக்கையா இருக்கு, எப்படி உட்காந்து சாப்பிடுற? மேல ஏசி இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கம்மா போற?
போங்க அங்கிள். போகும்போது எங்க போறேன்னு கேக்குறீங்களே. நானே 5 வருஷமா ஹீரோயின் சான்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு, அதுவும் இன்னைக்கு தான் அந்த ஜெயகித் டைரக்டர்ல அவரு மேக்கப் டெஸ்ட் எடுக்கணும் வான்னு சொன்னாரு. அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வா. அங்கிள். ஓ மேட்டர். இந்தா. Thank you uncle. Bye. Bye. Bye darling. கையெடுங்க, கையெடுங்க. என்ன ஆச்சு உனக்கு? என்னைக்கும் இல்லாத மாதிரி. இனிமே அப்படித்தான், தொடாதீங்க. இது நீ பேசல. இது நீ பேசல. உன் உடம்புல ஏதோ மோகினி பிசாசு பூந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது பேசுது. கையெடுங்க. இது வரைக்கும் மௌனமா இருந்ததுனாலதான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாச்சு. இனிமே இப்படி நடந்தது நீங்க யாரு நான் யாருன்ற விஷயத்த விஜய் கிட்ட சொல்லிடுவேன். என்ன சொல்ல போற விஜய் கிட்ட? நீ தான் ஃபர்ஸ்ட் வைஃப்னா? அப்படி சொன்ன உடனே அக்கா நான் வாழ்க்கையில குறுக்கு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படி நான் வாழ்க்கை தியாகம் பண்ணிட்டு போனா நீ வாழ்ந்தலாம் நினைக்கிறியா? இத பார், விஜய் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு போனாலும் நான் உனக்கு வாழ்க்கை தரணும். இது வரைக்கும் பேசாத நீ இன்னைக்கு பேசிருக்கேன்னா கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். உனக்கு விடுங்க. கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தீங்க தீ கொளுத்திக்குவேன். இது வரைக்கும் நீங்க ஒரு அழகான பொண்ணு தானே பாத்திருக்கீங்க. அழகான பொண்ணத்தை பார்த்ததுல இல்ல நீங்க இப்ப பார்க்க போறீங்க. வராதீங்க, வராதீங்க. என்ன ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? சாகும்போது நல்லா அமைதியா சந்தோஷமா சாவ. இதுதானே தேடிட்டு இருக்க? பயமா இருக்குல்ல? என்னடி நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா நான் மாட்டிப்பேன் நினைச்சியா? எனக்கும் உனக்கும் தொடர்பு இருந்தது, அது விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஆத்திரத்துல விஜய் மேல கிருஷ்ணன் ஊத்தி கொளுத்திட்டா அப்படின்னு உன்னையும் சாவடிச்சு விஜயும் ஜெயிலுக்கு அமிச்சு தலை முழுகிடுவான். அவ்வளவுதான். அப்புறம் என்ன, நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன். நல்லா இல்ல? இத பார், இன்னும் 5 நிமிஷத்துல நீ மேல வரல நான் திருப்பி வந்து உன்னை கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. நான் ஒரிஜினல் ஆக்மார்க் வில்லன்டி. Excuse me. Yes. I am from Geeta Garments. Your good name? Gajendran. 1 minute. கீதா எக்ஸ்பர்ட் கஜேந்திரன் வந்திருக்காரு. உள்ள வர சொல்லுமா. ஓகே சார். நீங்க போலாம் சார். Thank you. May I come in, sir? Yes, come in. வாங்க மிஸ்டர் கஜேந்திரன், டேக் யுவர் சீட். Thank you, sir. சொல்லுங்க. இட்டாலியிலேருந்து எங்கள் கம்பெனிக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. எங்கள் ஃபேக்ட்ரி ரொம்ப சின்னது சார். உங்கள் ஃபேக்ட்ரியில் நிறையா மிஷினரிஸ், நிறைய ஆட்கள் இருக்காங்க. நான் உங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணிடுறேன்.
நீங்கள் அதை டயத்துக்கு டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான காஸ்ட்டை எங்கள் கம்பெனி பே பண்ணிடும். என்ன மிஸ்டர் சாரங்கன், என்ன யோசிக்கிறீங்க? சாரதா மேடம் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏற்கனவே எங்கள் கம்பெனிக்கு அவங்க 2-3 தடவை செஞ்சு கொடுத்துருக்காங்க சார். நோ நான் அதை பற்றி யோசிக்கல. கீதா கார்மெண்ட்ஸ் ஓனரா நீங்கள்? இல்லை, மேனேஜர். அதாவது மாச கூலி. இந்த தினக்கூலி பண்ணி சம்பாதிக்கிறாங்களே அவங்களே நம்மளை விட நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆமாம், இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்தனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? இல்லை. உங்களுக்கும் பெனிஃபிட் இல்லை, எனக்கும் பெனிஃபிட் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த ஆர்டர் நம்ம முடிச்சு கொடுக்கணும்? அதுக்காக தானே சார் நமக்கு கம்பெனி சம்பளம் கொடுக்குறது. அது நம்ம கடமை. கடமையா? மண்ணாங்கட்டி கடமை. இதை பாருங்க சார், நீங்கள் கீதா கார்மெண்ட்ஸ் மேனேஜர், நான் காவேரி கார்மெண்ட்ஸ் மேனேஜர். நாளைக்கே நல்ல படித்த பசங்க யாராவது வந்தான்னு வச்சுங்க, நம்மளை தூக்கி வெளியில் அடிச்சுட்டு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. இந்த முதலாளிகளுக்கு நந்தியே கிடையாது சார். நமக்கு டைம் கிடைக்கும் போது சம்பாதிக்கிறது தான் புத்தாலித்தனம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிற கம்பெனிக்கு இந்த ஆர்டரை டைவர்ட் பண்ணுறீங்க. அவங்க இன் டைமில் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு லம்பா பேசி வாங்கி தரேன். எனக்கு இதில் எதுவும் வேணாம் சார், கொஞ்சமாக கமிஷன் கொடுத்தா போகிறோம். புரியுதா? என்ன சார் குழப்பறீங்க? இதில் என்ன சார் குழப்பம்? இந்த இட்டாலியன் ஆர்டர் இங்கே நீங்கள் கொண்டு வந்தது எனக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன் டைம்ல முடியணும், முடிஞ்சிடும். உங்களுக்கும் பெனிஃபிட், எனக்கும் பெனிஃபிட். யோசிக்காதீங்க, ஓகே சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க சார். ஓகேவா? சரி சார், ஓகே. ஈவினிங் 6 o'clock டிரைவிங் ரெஸ்டாரண்ட் வந்துருங்க. மிச்சத்தை அங்க பேசிக்கலாம். ஓகேவா? ஓகே. உட்காருங்க உட்காருங்க. ஹலோ, ஏமா 2 கூல்ட்ரிங்க் அனுப்புமா. இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக பேசி பேசி தொண்டை வறண்டு போச்சு. என்னப்பா எங்க கொஞ்சம் வெளியே போங்க. அவனுக்கு என்ன எப்படி போச்சுறேன்? குழந்தைக்கு பசிக்குது போல இருக்கு, கொஞ்சம் வெளியில இருங்க தம்பி. ஓ சரி சரி, நான் எப்படி உட்காந்துக்கிறேன், நீ பால் கொடு. என்னங்க வெளியே போறீங்களா இல்லையா? சாரதா, டாக்டர் வந்தா குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர வேற என்ன கொடுக்கலான்னு கொஞ்சம் கேட்டு வச்சுக்க. ஏன்? ஆபீஸ்ல சின்ன சின்ன பிரச்சனைலாம் வருது, நீ இல்லாம என்னால சமாளிக்க முடியல. எவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீ அங்க வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல வந்துடு. இந்த பாருங்க, ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் தான் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதா. தயவு செஞ்சு அந்த பாக்கியத்தை என்ன இழக்க விட்டுடாதீங்க. பிசினஸ்ங்கிற பேர்ல எனக்கும் என் குழந்தைக்கு ஒரு இடைவெளி ஏற்படுத்துறாதீங்க. இந்த சமயத்துல அவன் கூட இருந்தாதான் ஒரு நல்ல பாதுகாப்பு உணர்வோடு வளர்வான். ஆபீஸ் பிசினஸ்ங்கிற தலைவில நீங்களே பாத்தீங்க, இனிமே என்கிட்ட சொல்லாதீங்க. என்னப்பா, உனக்கு என்ன வேணும்? இப்ப நீங்க வெளியே போலாம். டாக்டர் டாக்டர் டாக்டர், என்னாச்சுன்னு தெரியலையே. கிருஷ்ணா தம்பிங்க காஃபி சாப்பிட போயிருக்கான், போய் கூட்டி வந்துடுறேன். ஜானகிமா, என்னாச்சுன்னு பாருங்க. இதோ பாக்குறேன். பிரபா, பிரபா, என்னம்மா என்னாச்சு? என்னம்மா? டாக்டரை கூப்பிடுங்க. நெஞ்சு வலிக்குதா? நெஞ்சில பால் கட்டி இருக்கும், இதுக்கு டாக்டர் எதுக்குமா? குழந்தைக்கு பால் கொடுத்தினா எல்லாம் சரியா போயிடும். குழந்தைக்கு பால்ல கொடுக்க முடியாது, டாக்டரை கூப்பிடுங்க. குழந்தைக்கு பால் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு பிரபா. நீ குழந்தைக்கு பால் கொடுத்தா உன் அழக இழந்துருவேன்னு நினைக்கிறியா? அதை விட பெருசா தாய் ஸ்தானத்தை இழந்துருவேன். அப்பா மேல பாசம் இல்லாத குழந்தைய நாம பாத்திருக்கோம், ஆனா அம்மா மேல பாசம் இல்லாத குழந்தைய நாம எங்கேயாவது பாத்திருக்கோமா? அதுக்கு காரணம் நாம அந்த குழந்தைக்கு வெறும் பால் மட்டும் ஊட்டுறது இல்ல, அன்பையும் பாசத்தையும் பண்பையும் சேர்த்து ஊட்டுறோமா? நான் சொல்றது கேளுமா, எழுந்து பால் கொடு. ஐயோ, டாக்டர் கூப்பிடுங்க சொல்றேன்ல. என்ன என்ன பிரபா, என்ன பிரச்சனை இங்க? டாக்டர், நெஞ்சில பால் கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு பால் கொடுக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. இதுதான் பிரச்சனையா? பிரபா, எதிரிலேயே மருந்த வச்சுக்கிட்டு எதுக்காக என்ன தேடுற?
பிரபா, மதர்ஸ் ஃபீடிங்கை விட சிறந்தது இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லம்மா. அது மட்டும் இல்ல, அதுலயே குழந்தைக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் இருக்கு. நீ அந்த குழந்தைய அரவணைச்சுக்கிட்டு இன்னொரு கையால அணைச்சுக்கிட்டு பால் கொடுக்கும்போது இருக்கிற பாதுகாப்பு வேற எதுலயும் கிடைக்காது பிரபா. டாக்டர், நீங்களும் லெக்சர் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்களும் என்ன புரிஞ்சுக்கங்க. நான் பிசினஸ்க்காக 4 இடத்துக்கு போகணும் வரணும், அப்பெல்லாம் இதை தூக்கிட்டு போக முடியுமா? இல்ல இது அழும்போது மறைவான இடத்துக்கு தான் போக முடியுமா? நான் எதுக்கு சொல்றேன்னா பிரபா, டாக்டர், நான் இந்த ஆபரேஷன்ல செத்து போயிருந்தேன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்களோ அந்த மாதிரியே செய்யுங்க ப்ளீஸ். கூல் டவுன் பிரபா. மேடம், நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா ப்ளீஸ்? பிரபா ப்ளீஸ்மா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க. நீங்க சாத்தா எப்பாவது வேதம் ஓதுமா? அவ என் பொண்ணு, அவளே தப்பு பண்ணிட்டா. எது? அவ என் பொண்ணு மாதிரி அவளே தப்பு பண்ணும்போது என்னால எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? ஏன் மாப்ள எங்க பாப்பாவை பார்த்து சாத்தான சொல்றீங்களே? எங்க பாப்பா சாத்தான் ஆனதுக்கு காரணம் யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே? ஏன் மாப்ள இதுக்கு முன்னாடி நீங்க சாத்தான பார்த்ததே இல்ல? உங்க மூஞ்சி தான் கண்ணாடில பார்த்திருப்பீங்களே. பிரபாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவ யாரை பத்தி கவலைப்பட மாட்டா, எடுத்தஞ்சு பேசுவான்னு தெரிஞ்சதானே. அப்புறம் எதுக்காக அங்க போறீங்க, இங்க வந்து அழுகுறீங்க? அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. இந்த பாருங்க, நீங்க சும்மா இருங்க. சாரதா, பிரபா என்ன திட்டினா கூட நான் ஏன் இங்க அடிக்கடி போறேன் தெரியுமா? அவளுக்கும் எனக்கு என்ன உறவுன்னு தெரியுமா? இந்த பாருங்க, உங்களுக்குன்னு சில அந்தரங்க விஷயங்கள் இருக்கு. அது இத்தனை நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு இப்ப எதுவும் சொல்லாதீங்க. உன்கிட்ட கூடவா சொல்லக்கூடாதுங்கிற? என்கிட்ட கூட சொல்லாதீங்க. எல்லாருக்கும் அந்தரங்க விஷயங்கள் இருக்கு. அது வெளியில சொல்லி ஆறுதல் கிடைக்கும்னு நினைச்சா நிச்சயமா கிடைக்காது. ஒரு புனிதமான விஷயத்தை கூட கொச்சப்படுத்தி கேலி ஆக்கிடுவாங்க. உங்க அந்தரங்கம் உங்களுடைய பதியட்டும். என்னடா எப்படிடா உன்னால சிரிக்க முடியுது? உனக்கு ஈவு இறக்கமே கிடையாதா? அங்க உன் குழந்தை பிரபா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பேர்ல ஒரு குழந்தைய பலி கொடுக்கறது மகா பாவண்டா. தம், இன்னைக்கு உன் குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கல, நாளைக்கு தாயோட பாசம், அன்பு, அரவணைப்பு எதுவுமே கிடைக்காம போயிடும். வேணாண்டா, நாம முட்டாள்தனம் பண்ணிட்டோம். எல்லாரையும் கூப்பிட்டு குழந்தைய மாத்திர விஷயத்தை சொல்லிடலாம். கிருஷ்ணா, என்னைக்கு அவனை உங்ககிட்ட ஒப்படைச்சனும் அன்னையில இருந்து அவன் உன் குழந்தைடா. பிரபா கவனிக்கலன்னு என்ன? அவனுக்கு தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா நீ வாழ்த்து விட்டுரு. அவன் பட்னி கிடக்கிறான்டா. அவன் பட்னி கிடக்க மாட்டான்டா. அவனை படிச்சு வந்த ரங்கநாதன் அவன் பாத்துக்குவான். புருஷன் ஆசைப்பட்டு கூட்டு போறேன்னு நினைக்கிறியா? என் ஃப்ரெண்டு உன்னை கூட்டிட்டு வர ரொம்ப கம்பல் பண்ணதுனால உன்னை கூட்டிட்டு போறேன். ஏண்டி, தாலி கட்டின புருஷன் கூட தானே வர? என்னமோ கள்ளக்காதல் கூட வர மாதிரி வர? தோள் மேல கை போட்டுக்கோ. போட்டுக்கடி. புருஷன் கூட பைக்ல வரும்போது
கட்டி பிடிக்கணும், இறுக்கி பிடிக்கணும், இதெல்லாம் தெரியவே தெரியாதா? ஜடம் ஜடம். ஓ, உன் காதலன் பாத்துருவேன்னு பயப்படுறியா? சூரிய தானே அது. தற்கொலை பண்ணிக்க போறான்னு நினைக்கிறேன். ஆமாம். என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாத்தியா? உன்னை காதலிச்சவன் ட்ராக் வரும், உன்னை கெட்டிக்கிட்டவன் தெரு வரும், உன்னை இந்த பைக்ல ஏத்துனா அது ரோடு வரும். சூர்யா மெக்கானிக் தானே, அவனை கூட்டு வையன், இந்த பைக் ரிப்பேர் பார்க்க சொல்லலாம். ஓ, சூர்யா வந்து ரிப்பேர் பண்ணா நான் காசு தர மாட்டேன்னு பாக்குறியா? ஆக்சுவலா வந்து எனக்கு நஷ்டம் எடுத்து தரணும். புது வண்டின்னு சொல்லி என்கிட்ட செகண்ட் ஹேண்ட் வண்டி தள்ளிட்டான். என்ன பாக்குற? உன்னை பத்தி தான் சொல்றேன். உனக்கு என்ன படிக்கணும்னு தோணல? அடி. ஏய், உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா போதும், நான் எல்லாத்தையும் விட்டுறேன், எல்லாத்தையும் விட்டுறேன். இத பார், இப்ப நீ சூர்யா போய் கூட்டிட்டு வரல, உனக்கும் சூர்யாவுக்கும் இன்னும் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். ஓ, சூர்யா, சூர்யா, விஜய், நீ எங்க? நாங்க வந்த பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. எங்க? அங்க கொஞ்சம் வாங்களேன் ப்ளீஸ் சூர்யா. சூர்யா, சூர்யா, என்ன சூர்யா நீ இவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறோம், என்ன எதுன்னு கேட்க மாட்டியா? அட, என்கிட்ட கூட கேட்க வேண்டாம், விஜய் கிட்ட கேட்க மாட்டியா? எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன். விஜய் கிட்ட கேளு. எப்படி இருக்கீங்க? ஏய், என்ன ஆச்சு உனக்கு? விஜய் போய் வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு நீ வா போனே பேசலாம். உனக்கு இல்லாத உரிமையா விஜய் கிட்ட? என்ன சூர்யா, நீ தொட்டா வண்டி உடனே சரியாயிடுமாமே. நான் சொன்னது வண்டிய. என்ன சூர்யா, சரியாகுமா? கார்பரேட்டர்ல ஏதோ அடப்பு இருக்கு, எப்படியும் இதை கழட்டி தான் பார்க்கணும். டூல்ஸ் எதுவும் இப்போ என்கிட்ட இல்லை. ஓ, ஒன்று பண்ணு சூர்யா, வண்டியை ஷெட்டு கொண்டு போ, சர்வீஸ் பண்ணி முடிச்சு வீட்டில் கொண்டு வந்து விட்டுடு. என்ன சூர்யா யோசிக்கிற நீ? விஜய்கா பண்ண மாட்டியா நீ? சரி, அட்ரஸ். சாரி. நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன், விஜய் காத்துட்டு இருப்பா. ஏய், என்ன யோசிக்கிற? உன் காதல வீட்டுக்கு பைக் கொண்டு வரச்ச நான் அவனை எப்படி ட்ரீட் பண்ணேன்னு யோசிக்கிறியா? அப்பா, அது என்னொரு கண்ணடி உனக்கு. இப்படி மறைச்சு பார்த்துட்டு இருக்க பாரு, நீ பல ஆங்கிள் மறைச்சு பாரு, எனக்கு எதுவும் ஆகாது. பார்க்க தானே போற, நல்ல சீனா இருக்கும் பாரு. யோகி இன்னும் ஒண்டி கட்டதானா இல்ல ஒதுக்குப்புறமா ஏதாவது? சும்மா இருங்க சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன யோகி, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிஞ்சு போச்சா? எங்க இந்த பக்கம்?
மேடமை பார்த்து போலான்னு வந்தேன். மேடம் பார்க்கணுமா? ஏதோ வேலை வேணுமா? இல்லை சார், பர்சனல். எனக்கு தெரியாம நீயே பர்சனல். சரி சரி போய் பாரு. தேங்க்யூ சார். கிருஷ்ணா, ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வரேன். 2 பேரையும் பார்த்துக்க. பிரபாக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவளை பார்த்துக்கிறதுக்கு, ஜால்ரா அடிக்கிறதுக்கு, சம்பளம் வாங்குறதுக்கு தான் ஒரு ஆள் இருக்கானே, பார்த்துக்குவோம். என்ன மாப்பிள்ள, என்னை பத்தி பேச்சடிப்படுது போல இருக்கு. சபையில் இல்லாத நபரை பத்தி பேசுறது சபநாகரிகம் இல்லை. முதல்ல நீங்க 2 பேரும் என்கிட்ட சபநாகரிகத்தை கத்துக்கோங்க. ஃபீஸே இல்லாம ஓசியில சொல்லித்தரேன். ராமு, வேலை வெட்டி இல்லாதவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீ ஃபேக்டரி கிளம்பு. மாப்பிள்ள கொஞ்சம் இருங்க. நான் வேலை வெட்டி இல்லாதவன் நியாயம். இவர் மட்டும் வேலை செஞ்சு கிழிச்சாராமா? கால் 5 மணிக்கு பேனாவை எடுத்தாருன்னா சுமார் ராத்திரி 12 மணி வரைக்கும் கையெழுத்து போட்டு போட்டு கையே காப்பு காய்ச்சி போச்சு பாருங்களேன். முட்டா பையன். மறைச்சு போறாரு. இவர் மட்டும் வேலை வெட்டியா செய்யறாரு. சாரதம்மா பேரை வச்சுட்டு ஓதால சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா என்ன சொல்றாங்களோ அதே திருப்பி திருப்பி சொல்லுவாரு. பின்னணி குரல், முன்னணி நடிகர். மாப்பிள்ள, நம்ம 3 பேருமே வேலை வெட்டி இல்லாதவங்க தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்த்தி கூடாது. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். வணக்கம் ஐயா. வாசுதேவி, வா வா. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் பிரபா பாப்பா பார்க்க வந்தேன் ஐயா. உள்ள போவோம் ஐயா. என்னங்க அது? போய் பாருங்க. அறிவில்ல, அவரை போய் பர்மிஷன் கேட்கறியா? அவரு நான் வாட்ச்மேனா? நீ வா வா. ஏய்யா, தொட்டு தாலி கட்டினவரா இல்லையா? ஓஹோ, இவர் தான் தாலி கட்டினார்ல, மறந்தே போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, இங்க வா. சாரதாமா கூட இங்கதான் இருக்காங்களாமே. எந்த ரூம்பு? அறிவில்ல உனக்கு? நம்மள மாதிரி பணக்காரங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க ஏழைங்களை பார்க்க கூடாது, புரியுதா? ஆமா, இது என்ன பழம்? உண்மையிலேயே காசு கொடுத்து வாங்கினியா இல்ல பெரியம்மாக்கு தெரியாம திருட்டு வந்தியா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? பெரியய்யா 10 லிட்டர் பெட்ரோல் போட சொல்லி காசை கொடுத்தா 1 லிட்டர் போட்டுவிட்டு 9 லிட்டர் காசை பாக்கெட்ல வைப்ப. என்ன பார்த்தா கமிஷன் அடிக்கிறேன்னு கேக்குற? சரி சரி, சபையெல்லாம் உண்மையை சொல்லக்கூடாது. வா உள்ள போலாம். பாப்பா, யார் வந்திருக்கா பாரு. வணக்கம் பாப்பா, நல்லா இருக்கீங்களா? ஐயோ, என் ராசா அப்படியே பெரியய்யா மாதிரி உரிச்சு வச்சிருக்கானே. பொய் சொல்லாத. பாப்பா மாதிரி இருக்கு, பெரியப்பா மாதிரி இருக்காப்ப. பாப்பா, சுந்தரிக்கு ஓ மேலையும் குழந்தை மேலையும் எவ்வளவு பாசம் பாரு. விட்டா இங்கேயே இருந்து உனக்கு பணிவிடை செய்யும் போல இருக்கு. ஏன் பாப்பா, ஒண்ணு செய்யலாமா? நம்மளே இங்க சுந்தரி வச்சுக்கலாமா? எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை. ஆமா, தலைச்சம் பிள்ளைக்கே இப்படி இழைச்சு போயிட்டீங்களே, அது போயிட்டு போகுது. சாத்துக்குடி சூசு போடவா? ஒண்ணு வேண்டாம். இப்படிதான் எதுவுமே சாப்பிடாத பாப்பா. இதே மாதிரி தானே பிடிக்கும் தெரியுமா சுந்தரி? நீ இருந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளில இருக்கீங்களா? மேடம் கிட்ட டவல் பாத் பண்ணோம். இந்தாங்க நரசம்மா, இப்பதான் நான் எங்க பாப்பாவை பார்க்க வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் போறேன். நீங்க தொடச்சுக்குங்க. சும்மா இரு. ஆஸ்பத்திரி நர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க வேலையை தடுக்க கூடாது. குறிப்பா இந்த நர்ஸ் அம்மா வந்தாங்கன்னா நம்ம வெளியே போயிடணும், புரியுதா? பாப்பா, அப்படியே காரை சர்வீஸ்லாம் பண்ணணும். நான் போயிட்டு வரட்டுமா? நீங்க போங்க, நீங்க போங்க. வாங்க வாங்க, நல்லா சுத்தமா எங்க பாப்பாவை தொடங்க. என்ன நரசம்மா? ஏய்யா, என்னமோ காரை சர்வீஸ் கொண்டு போறனுட்டு இங்க வந்து சோக்கு பண்ணிக்கிட்டு இருக்கே என்ன? இதே பொய்யதான் 1.5 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இங்க காரை சர்வீஸ் பண்ண போறேன். நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வா வா வா. எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் வந்து குழந்தைய பார்த்துட்டு போறாங்கல்ல மேடம்? ஆமா, வரவங்க எல்லாம் குழந்தை அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கான்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு போறாங்க. எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். அதுக்கு காரணம் உங்க நல்ல மனசு தான். ஏன் சிரிச்சீங்க? ஒண்ணும் இல்லை மேடம். உங்க ஒவ்வொரு சிரிப்புக்கும் அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும். இப்ப ஏன் சிரிச்சீங்கன்னு சொல்லுங்க. யாரோ வந்து இந்த குழந்தைய பார்த்துட்டு போறாங்க. இந்த குழந்தைக்கு உரியவர் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த குழந்தைய பார்க்கணும்னு ஏங்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் வந்து குழந்தைய பார்த்துருந்தாருன்னா இந்நேரத்துக்கு குழந்தை தங்க தொட்டில தூங்கிட்டு இருந்திருக்கும். யார சொல்றீங்க? அப்பாவை தான் மேடம். இந்த பாருங்க, என் கடந்த காலம் வாழ்க்கை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். அதை பத்தி பேசக்கூடாதுன்னு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். இப்ப இங்கிருந்து போங்க. மேடம், அவர் தாத்தா வந்து குழந்தைய பார்க்க மாட்டாரு. யாரோ ஒரு பெரியவரா யாருக்கு தெரியாம ஜன்னல் ஓரமா பார்த்துட்டு போயிடுறேன்னு சொன்னார் மேடம். என் குழந்தை யாரு வேணாலும் வந்து பார்க்கலாம். ஆனா என் அப்பா மாத்திரம் பார்க்க கூடாது. ப்ளீஸ் போங்க.
பேசுறேன் சொல்லுங்க. கிளம்பிட்டே இருக்கேன். அப்படியா? இல்ல ஐஜி என்ன பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்கான். அது கிளம்பிட்டேன், வீடு பூட்டிட்டு இருக்கேன். அதோ வரேன். அதுவா ஒண்ணும் இல்ல. எது செல்போனா? எவனாவது ஒரு இழிச்சவன் கிடைக்காமலா போயிடுவான். அவன் தலையில கட்டிட்டு நான் வந்துடுறேன். ஓகே பார்க்கலாம். குபேரா என்ன வேலு? அந்த பேர்லாம் விட்டு, அதெல்லாம் பழைய பேர். இப்ப லேட்டஸ்டா பேரை மாத்திட்டேன். என் பேரும் குபேரன் தான். சரி, என்ன வேலையா வந்திருக்க? அடப்பாவி, நேத்தான் ஃபோன் பண்ண, உன்னை நம்பி என் ஆளை வேற கூட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் உன் வீட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஐயோ சாரிடா மாமே, அர்ஜென்ட்டா வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். வேணா ஒண்ணு செய்ய, என் கீத்தரை நீ வேணா வச்சுக்க. சரி. அம்மா இங்க மாருதி காரை காணோம். அதை அவங்க நிறுத்திருக்கேன், நான் எடுத்துட்டு போறேன். சரி. இந்த செல்லை வச்சுக்க. எனக்கு எதுக்கு செல்லு? ஒண்டியா இருக்கீங்க வீட்ல, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். போர் அடிக்கும் போது நீ போன் பேசிக்கலாம். சரி, உனக்கு தான் போன் தான், நான் பதில் சொல்றது. ஹலோ அப்படின்னா நான் குபேரம் பேசுறேன்னு சொல்லு. சரி. சரக்கு அனுப்பிச்சாச்சான்னு கேட்பான். அனுப்பிச்சாச்சுன்னு சொல்லு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான் மாமே. பேசி நீ போய். ஓகே, என்ஜாய் பண்ணு. டேய் குபேரா, டேய். எனக்கு போன் சத்தம் கேட்டவன ஓடுறான். யோ இந்த கை போன்ல பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரே ஒரு தடவை பேசிட்டு கொடுக்குறேன். சுந்தரி கேட்டு எது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இதா பேசு. ஹலோ, சரக்கு ரெடியா? ஏய், செருப்பால் அடிப்பேன், விளக்கமாத்து கட்டையால் அடிப்பேன், எங்க ஊரு சொலகால் அடிப்பேன். கூழுக்குன்ற துடுப்பு தெரியுமா உனக்கு? அதால குத்துவேன். சுந்தரி பொறுக்கி போ. ஏன் சுந்தரி பிச்சிட்ட? எவனோ ஏடா கூடமா பேசுறான் போன்ல. உனக்கு பிசினஸ் பேச தெரியாது, நான் பேசுறேன். ஹலோ, யாரு? குபேரனா? யா, குபேரன் ஸ்பீக்கிங். சரக்கு பக்கத்துல தான் இருக்கா? என்ன சார், எங்க சரக்கே கேக்குறீங்க? உங்களுக்கு சரக்குல அமிச்சாச்சு சார். அப்படியா? ஆமா. எதுல? எப்பயும் போல லாரியில தான் அமிச்சிருக்கு. மாருதி இல்லையா? என்னது? சரி, மாருதி கார்ல தான் வருது. சரிங்க சார், வச்சிடுறேன். இதா. ஆமா, சினிமாவை கூட்டு போறோம்ட்டு திறந்து கிடந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். கடலுக்கு கூட்டிட்டு போறேன்னு ஒரு வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கேன். என்னமோ போ. வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.